அடுத்த வார ப்ரோமோல மனோஜுக்கு மிகப்பெரிய உதவி பண்றாரு முத்து. ஆனா அது தெரியாம ரோகிணி முத்துவை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் விட்டுறாங்க. அதை கேட்டு மீனா பதிலடி கொடுக்கறாங்க. ஆனா அதை விட முத்து ஒரு பதில் சொல்றாரு. அதை கேட்டு ரோகிணி இந்த அவமானம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் அடுத்து என்ன பிசினஸ் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது முத்து சொல்றாரு, டேய் நீ இதே மாதிரி இருந்துட்டு இருந்தனா இப்படியே தான் இருந்துட்டு இருப்ப. வாடா நீ என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஐடியா கொடுக்குறேன். ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம், அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் இருக்க ஷோரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் முத்துவுக்கு தெரிஞ்சவரோடது தான். நீ இங்க வாடா, இந்த ஷோரூமை எப்படி வச்சிருக்காங்க, அங்க இருக்க லேபர் எப்படி இருக்காங்க, எப்படி வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறத இதை பார்த்து கத்துக்கோ. இதே மாதிரி நீ ஒரு ஷோரூம் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு பாரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான் அங்க கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா ரோகிணி மனோஜை கூப்பிட்டு, ஏ மனோஜ், இங்க பாரு, முத்து சொல்றதெல்லாம் கேட்காத. அவன் எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டான். நீ கெட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பான். அப்படின்னு இருக்கும்போது நீயும் அவன் கூப்பிட்டான்னு இங்க வந்துடுறியே, அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத, அவன் சொல்ற பிசினஸும் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ், சரிடா முத்து, நீ எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டியே, இப்ப என்ன உனக்கு திடீர் பாசம்? எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. நீ என்னமோ என்ன கவுக்கறதுக்கு தான் பிளான் பண்றியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட மீனாவுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, இந்த கவுக்குறது மற்றவங்களை கெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுதான் இவருக்கு பழக்கம். கூட பிறந்த அண்ணன் அப்படின்ற பாசத்துல தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்ட முத்து, விடு மீனா, இப்ப பேசுறதெல்லாம் இவனா பேசுறது இல்ல, இதோ இங்க இருக்க பார்லர் அம்மா, இந்த அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அது வேற ஒன்றும் இல்ல, இந்த பார்லர் அம்மா அவங்கள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மத்தவங்கள எப்பவுமே கெடுத்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நானும் கெடுப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்லர் அம்மா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எனக்கு மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்கள வாழ வைக்கிறது தான் பழக்கம். அதுவும் இவன் என் அண்ணன், இவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேன். அடுத்தவங்க நாசமா போகணும் அப்படின்னு உங்கள மாதிரிலாம் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ரோகிணி, என்னடா இவன் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.